வணக்கம். நம்ம இன்னைக்கு போடக்கூடிய பதிவு ஆப்ஷன் ட்ரேடிங். அப்படின்னா நான் இண்டெக்ஸ அதிகமா பார்க்காம ஆப்ஷன் ட்ரேடிங் உடைய பிரீமியத்தை வச்சுதான் நான் ட்ரேடே பண்ணுவேங்க. அது எந்த சைடு மூவ் ஆனாலும் எனக்கு அதை பத்தி இல்லை. ஆப்ஷன் ட்ரேடிங் உடைய பிரீமியம் கால்குலேஷனே நம்மளுடைய ட்ரெண்டு எல்லாத்தையுமே அதுவே சொல்லிடுங்க. சரி, பரவாயில்லைங்க. நான் இன்னைக்கு சின்ன அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்ல பல யுக்திகள் இருக்கு. சில பேர் மேக்ஸ் கால்குலேஷன், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் கான்செப்ட்ல கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதுவே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. அதுவே ஹை லோ க்ளோஸ வச்சு பொசிஷனல்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ இதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சில ரூல்லாம் இருக்குங்க. ஸோ நான் எதுவுமே தெரியல, எனக்கு ஆப்ஷன் பத்தியே தெரியல அப்படின்னா சின்னதா சிம்பிளா முதல்ல பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். என்னுடைய வீடியோ பதிவுகள் தமிழ் மக்கள் இதை பார்த்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேங்க. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளா பார்க்க சொல்லி மட்டும்தான் நான் சொல்றேன். ரொம்ப எலாபரேட் பண்ண வேண்டியதே இல்லைங்க. சரி, ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடுக்கு பேரு ஸ்வாப்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்வாப்பிங் மெத்தட் இதை பத்தி அதிகமா இங்க யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே என்னுடைய கான்செப்ட் படி நம்ம சொல்லக்கூடிய நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய லாஸ்ட் டேவை நான் எடுத்திருக்கேங்க. அதாவது இன்னைக்கு நான் வீடியோ பதிவு பண்ணக்கூடியது 19/7ங்க. 19/7ங்கிறப்ப 18/7 ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நியரிங் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுல எடுத்துக்கணுங்க. இதுல கண்டிஷன்ஸ் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா. 25,100 கால். அதாவது நான் இண்டெக்ஸ்ல 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு இருக்கக்கூடிய க்ளோசிங் நியர்பை ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். அதனுடைய க்ளோசிங் நியர்பை இருக்கக்கூடிய பிரீமியம் கண்டிப்பா இருக்கணும். இது நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1. நியரிங்கா இருக்கக்கூடிய பிரீமியம் எடுத்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். பாருங்க, நான் சொல்லி வரேன், போலாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, 25,100 காலம், 25,100 புட்டு நியரிங்கா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைசஸ், அவ்வளவுதான். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு காலுடைய ஹையை புட்டுடைய ஹை லோவையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது காலுடைய ஹை அண்ட் லோ 162.30, 134.60. இது என்ன பண்றீங்கன்னா புட்டுக்கு கொண்டு போடுறீங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய காலுடைய ஹையையும் புட்டுடைய ஹையையும் 162.30. அதே போல புட்டுடைய ஹை அண்ட் லோங்க 147, 124.95. போதுங்க. இப்ப மார்க்கெட்டை பாருங்க. சிம்பிள். இது இதுக்கு இண்டிகேட்டரோ ஓஏயோ எந்த வால்யூமே போட வேண்டியது இல்லைங்க. சிம்பிள், ஆப்போசிட் டு ஆப்போசிட், அவ்வளவுதான் விஷயம். இது எப்ப இங்க பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கீழே அழகா லெஃப்ட் சைடுல க்ளோஸ் வச்சிருக்கும். அதாவது கால் சைடு கீழே தான் இருக்கும். இங்க பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் மேல க்ளோஸ் வைக்கும் போது ஆப்போசிட்ல கண்டிப்பா கீழே தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஆனா இங்க எடுத்தா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசா இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதனாலதான் இந்த மெத்தடுக்கு போறது பெருசு இல்ல, ஹியூஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஆனா நீங்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சிம்பிளான மெத்தட். இதுக்கு பேரு ஸ்வாப்பிங் மெத்தட். ஆப்போசிட் கேண்டில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாங்க. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே, இதே இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நாளத்து டேட்டாவையும் நான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக காமிக்கிறேன். இது மாதிரி நீங்க நார்மலா போட்டு பாருங்க.
இதெல்லாம் வந்து ஜிகே ஆப்ஷன் ட்ரேடிங்குடைய ரகசியங்கள்னு சொல்லலாங்க. ஆனா வந்து மார்க்கெட்டு எல்லா நாளும் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அவங்க அதாவது ஆஸ் யூஸ்வலா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் எந்த வகையில நீங்க ட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே முறையை நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. நான் இது சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய யுக்திகளை மாத்தாதீங்க. உங்களுக்கு அதுல போதுமான வருமானம் நீங்க பயன்படுத்தக்கூடிய முறையிலே வருது அப்படின்னா அதையவே நீங்க பின்பற்றுறது ரொம்ப சால சிறந்ததுங்க. ஏன்னா நான் ஒருத்தர் சொல்றேன், இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி நாலேஜ் இல்லாம பண்றவங்களுக்காக பதிவு மட்டும்தான் நான் இதை கொண்டு வரேன். இது எல்லாத்துக்கும் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனா யூஸ்வலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் அவர் என்ன வழியில போறாரோ நீங்க அந்த வழியில போறதுதான் பெஸ்ட்டுங்க. நான் வந்து இது பொதுவான வீடியோ பதிவு தான். அதே போல இந்த வீடியோ பதிவு வந்து இந்த லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்ல கிடையாதுங்க. நான் ஒரு பொது அறிவு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கும் நான் வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பதிவு தான் மட்டுமே. இதை வந்து நான் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் நான் சொல்ல போறதுல கிடையாதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு என்னுடைய வீடியோவில் நான் பதிவு பண்ணக்கூடிய வீடியோ எதுலையுமே எடிட்டர் ஆப்ஷன்ல எதுவும் கிடையாதுங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு பப்ளிக்ல சோசியலா எடிட்ல எதுவுமே பண்றேன். எனக்கு அதுக்குள்ள டைம் கிடையாதுங்க. என்ன விஷயம் பேசணும் உங்களுக்கு என்ன பகிரணும்னு நினைக்கிறேனோ அதை நான் ஓப்பனா சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு அந்த மாதிரி அதை போய் உட்காந்துட்டு எடிட் பண்ணி எனக்கு அதுக்கு டைம் இல்லைங்க. ஸோ ஓகேங்க, நான் முன்னாடி நாள் டேட்டாவை பார்த்துடலாம். இப்போ வந்து 17th அன்னைக்கு மார்க்கெட்டு க்ளோசிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நியரிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக தான் இருக்கணும். அப்போதான் நல்லா தெளிவாக காமிக்கும். 25,200ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ 25,200 நான் வந்து 25,200 காலையும் 250 புட்டையும் எடுத்திருக்கேன். இதை நான் முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. அதாவது வந்து 17ஆம் தேதியுடைய ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோ பாருங்க. அதாவது ரெண்டுமே ஈக்குவல் பிரீமியம் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பிரீமியம் மாற்றி எடுத்திருக்கேன், சாரி. 25,250க்கு பதிலாக 25,200 தான் எடுக்கும். புட்டோடது எடுக்கணுங்க. இங்க என்ன பிரீமியம் எடுக்கிறோமோ நியரிங்கா இருக்கிற பிரீமியம் எடுத்தாதான் சரியா வேலை செய்யுங்க. 116 இது தவறு. 25,300 எடுக்கணும். 300 புட்டு தான் கரெக்டா இருக்கும். நியரிங்கா இருக்கிற ஸ்ட்ரைக்குங்க, அது என்ன ஸ்ட்ரைக்கா வேணாலும் இருக்கலாம். 17ஆம் தேதி 167 இங்க 152 நியரா தான் இருக்கு. ஓகே, ஒரு 12 பாயிண்ட் வித்தியாசம் வருது. சரி பார்ப்போம் இதுலயே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதாவது வந்து இப்போ வந்து வேல்யூஸ் மாறும். அதாவது வந்து புட்டோடைய ஹை வந்து 176.55ங்க. 176.55. இது கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. நியர்விங்கா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் எடுங்க. இதே வந்து புட்டுடைய லோ வந்து 160ங்க. 160.20. 160.20. ஓகே. இல்ல இது நீங்க இன்னொரு பதிவு நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்குள்ள நீங்க இதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து லாஸ்ட் வீக்கோடது கரண்ட் வீக் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாவே கிடைக்கும். பார்ப்போம். அதே வந்து இது காலோடது 145 167 145 வரவே இல்லை. 167 பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலைங்க. பட் இதுக்கு வந்து இதெல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடிய மெத்தட்ஸுங்க. இங்க எப்போ வந்து 160க்கு கீழே வருது ஆட்டோமேட்டிக்கா அது மார்க்கெட்டு இன்னொரு சைடுல மேலதான் இருக்கும்னு அர்த்தங்க. ஸோ 167 பிரேக் பண்ணா மட்டும்தான் வந்து புட்டு டவுன் ஆகும்னு அர்த்தங்க. இது வந்து மினிமம் 13% ப்ராஃபிட் கொடுக்கும். இது நீங்க எல்லா நாளுமே நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இதை பத்தி நான் வந்து சொல்லணுங்கிறதுல இல்லை,
பிகினர்ஸா இருக்கிறவங்க பண்ணுங்க. நான் இப்பவும் சொல்றேன், என்ன நீங்க ஃபாலோ பண்றதுனால என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரிலாம் நான் உங்களை வந்து கன்வெர்ட் பண்ண விரும்பல. இப்ப நான் கிளாஸ்ல சொல்றதே வந்து இந்த மெத்தட்ல நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ். எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகே, நன்றிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் வந்து மீண்டும் சந்திப்போம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். இது வந்து எல்லா நாளும் இது வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை எப்படி எல்லாம் உபயோகப்படுத்தணுங்கிற முறைகளை மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி நீங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் க்ளோசிங் பிரைஸ் நியரிங்கா இருக்கணுங்க. இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த கால்குலேஷனும் எதுவுமே தேவையில்லைங்க. சரிங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க.